பீகார் தேர்தலில் முன்னிலை நிலவரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ சற்றுமுன் கிடைத்திருக்க தகவலின்படி 180 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அந்த மாநிலத்தில் பெரும்பான்மைக்கு 122 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் போதுமானது அப்படிங்கிற நிலையில் 180 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கியது. இப்போ 2.25 மணி நேரம் ஆகியிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி. இந்த 2.25 மணி நேரங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்திலிருந்தே பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் தான் பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னிலையில் இருந்தார்கள். இப்போ 180 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிங்கிறது 50 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. ஏறத்தாழ 243 தொகுதிகளிலும் இருந்தும் முன்னிலை நிலவரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 180 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையை நோக்கி சென்றுகிட்டு இருக்குது. அதாவது வாக்கு எண்ணிக்கை நிலவரம் தொடங்கியதிலிருந்து இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலவரம் இப்படியே தான் இருக்கிறது. எந்த இடத்துல இழுபறியோ இல்லை ஒரு இடத்துல முன்னேறிய வேட்பாளர் அடுத்த இடத்துல பின்னடைவை சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இல்லை. பெரும்பான்மையான இடங்களுக்கும் தேவையான இடங்களுக்கும் மேலே பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. இந்த தொகுதி முன்னிலை நிலவரங்கள் குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமாரன், இந்த தொகுதி முன்னிலை நிலவரங்கள் வந்துகிட்டே இருக்கிறது. தொடர்ந்து பாஜக கூட்டணி முன்னிலையை அதிகரித்துக்கிட்டே போகுது. அங்கு உள்ள கள நிலவரம் என்ன? இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பொழுது பாஜக கூட்டணிக்கும் தேஜஸ்வி யாதவுடைய கூட்டணிக்கும் இடையிலான அந்த வேறுபாடு என்பது மிக குறைவாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 இடங்கள் என்ற அளவில் தான் பாஜக கூட்டணியினுடைய முன்னிலை இருந்தது. எனவே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்று நின்ற அந்த கூட்டணி என்பது ஒரு போட்டியை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முன்னிலை என்பது அதிகரிக்க தொடங்கி பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு கூட்டணியோடு ஆட்சி அமைக்க தேவையான இடங்களான 122 என்பதையும் கடந்து தற்பொழுது ஏறக்குறைய 180 இடங்களுக்கும் கூடுதலாக தங்களுடைய முன்னிலையை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணி என்று சொல்லும் வகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாகத்பந்தன் கூட்டணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 50 முதல் 60 தொகுதிகள் என்ற அளவில் தான் அவர்களுடைய முன்னிலை இருந்து வருகின்றது. இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான அந்த வேறுபாடு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. பாஜக கூட்டணி என்பது முன்னிலை பெற்றபடியே செல்கின்றது. கிட்டத்தட்ட 2/3 பங்குக்கும் அதிகமான இடங்களை பெற்று வரலாற்று சாதனை வெற்றியாக பாஜக கூட்டணி இந்த முறை பீகார் மாநிலத்திலே தங்களுடைய முத்திரையை ஆழ பதிப்பதற்கு ஒரு வாய்ப்புள்ள தேர்தலாக இந்த தேர்தல் மாறி இருப்பதை பார்க்க முடிகின்றது. கடந்த காலங்களில் எல்லாம் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அதிகபட்சமாக 2வது இடம் அல்லது 3வது இடத்தில் தான் பீகார் மாநிலத்தில் இருந்திருக்கின்றார்கள். கடந்த தேர்தலில் மட்டும் ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் யாதவினுடைய அந்த தேஜஸ்வி யாதவ் கட்சியை காட்டிலும் ஒரு இடம் மட்டும் பின்தங்கி இருந்தார்கள். கடந்த தேர்தலிலே பாஜக பெற்றிருந்த வெற்றி என்பது 2வது இடம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது ஒரு இடம் மட்டும்தான் முன்னிலையில் இருந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்தை விட பின்தங்கி இருந்தது. லல்லு பிரசாத் யாதவினுடைய குடும்ப கட்சி 75 இடங்களை பெற்றிருந்தார்கள். பாஜக 74 இடங்களை பெற்றிருந்தது 2020. அப்பொழுதே பாஜக வட மாநிலங்களில் மீண்டும் பீகார் மாநிலத்திலே தன்னுடைய செல்வாக்கை மீட்டெடுத்திருக்கின்றது. இனி வரக்கூடிய ஆட்சி என்பது பாஜக அங்கம் பெற்ற ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று